கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 77ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 80ஆம் சங்கீதம் 7ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இரவு நேரங்களில்தான் அநேகர் நித்திரை வராமல் விழித்து கொண்டு இருக்கிறார்கள். பிரச்சனைகள், ஆபத்துகள் மனதை சூழ்ந்து நிற்கிறது. இருளான சமயங்களில் எல்லாமே மிக பெரியவைகளாய் தெரிகின்றன. அப்படிப்பட்ட வேளையில்தான் நீங்கள் பாட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் கர்த்தருடைய வார்த்தை எங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட இடத்திலே நீங்கள் ஐக்கியம் கொள்வீர்கள் என்றால் திருச்சபையோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தருக்குள்ளே வளர முடியும் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 80வது சங்கீதம் 8ஆம் வசனம் முதல் 83ஆம் சங்கீதம் 8ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே தேவனே ஆராதிக்க பாலஸ்தீன தேசத்திலே இஸ்ரவேலர்கள் ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். பின்னர் அவர்களுடைய ஆலயம் இடிக்கப்படும் என்றும் அவர்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டது. ஏன்? தேவனுடைய வலது கரம் என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய வலது பாரிசத்தில் யார் இருப்பார்கள்? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் சங்கீதம் 80 8ஆம் வசனம் முதல் 83ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். சங்கீதம் 80 8ஆம் வசனம்: நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். பாலஸ்தீன தேசத்தில் இருந்த மற்ற ஜனங்களை துரத்திவிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே குடியேற்றினார். தேவனை ஆராதிக்க இஸ்ரவேல் அங்கே ஒரு ஆலயத்தை கட்டியது. பின்னர் அவருடைய ஆலயம் இடிக்கப்படும் என்றும் அவர்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டது. ஏன்? ஏற்கனவே பாலஸ்தீன தேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஜனங்களை தேவன் ஏன் விரட்டி அடித்தாரோ அதே காரணத்திற்காகத்தான். அதாவது, அவர்கள் தேவனுக்கு தங்கள் முதுகை காட்டினார்கள். மற்ற ஜாதிகளை விட இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் வேறு எந்த தேசத்திற்கும் கொடுக்காத சிலாக்கியங்களை தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது, தேவன் அவர்களோடு இருப்பதை அவர்கள் காணக்கூடியவர்களாய் இருந்தார்கள். சங்கீதம் 80:9 பாருங்கள். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. இதுவும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் கூறுகிறது. வாக்குத்தத்த பூமியிலே அவர்கள் பலுகி பெருகினார்கள். சங்கீதம் 80 10-11 வசனங்கள்: அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் பரவவிட்டது. இப்பொழுது ஒரு கேள்வி எழும்புகிறது. என்ன? பாருங்கள், சங்கீதம் 80:12: இப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? தேவன் தன் ஜனங்களை பாலஸ்தீன தேசத்திலே வைத்த பின்னர் பல ஆண்டுகளாக அவர்களை சுற்றி வேலி அடைத்திருந்தார். 600 ஆண்டுகளாக அவர்கள் சந்தோஷமாய் இருந்தார்கள். எந்த ராஜ்யமும் அவர்களை முறியடிக்கவோ அழிக்கவோ அனுமதிக்கவில்லை. எகிப்தியர் இஸ்ரவேலருக்கு எதிராக வந்தார்கள், வெற்றிகளை பெற்றார்கள். ஆனாலும் அவர்களை அழிக்க தேவன் அனுமதிக்கவில்லை. சீரியா தேசத்திலிருந்து யுத்தத்திற்கு வந்தார்கள். ஆனால் பின்னர் இஸ்ரவேலை சுற்றி தேவன் வைத்திருந்த வேலியை எடுத்து போட்டார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலின் மெய்ப்பரை புறக்கணித்து விட்டது. சங்கீதம் 80:17: உமது கரம் உமது வலது பாரிசத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. தேவனுடைய வலது கரம் என்பது வல்லமையின் இடத்தை குறிக்கிறது. யார் தேவனுடைய வலது பாரிசத்திலே இருப்பது? அவர்தான் இஸ்ரவேலின் மேசியா. தாவீது இதை குறித்து என்ன எழுதியிருக்கிறார்? சங்கீதம் 110:1: கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். இயேசுவை மேசியா அல்ல என்று அந்நாட்களிலே சமயத் தலைவர்கள் சவாலிட்ட பொழுது தான் மேசியா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த வசனத்தை தான் இயேசு பயன்படுத்தினார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்திலே பெத்லெகேமுக்கு போகும் பாதையிலே ராகேல் தனது 2வது குமாரனை பெற்றெடுத்தாள். அவன்தான் பென்யமீன். ஆனால்
அவள் அவனை அந்த பெயரோடு அழைக்கவில்லை. அவள் தான் பெற்றெடுத்த குழந்தையை பார்த்தபொழுது அவனை பெனானி என்று அழைத்தாள். அதன் பொருள் என்னவென்றால் வேதனையின் மகன் என்பதாகும். ஆனால் யாக்கோபு அந்த குழந்தையை பார்த்தபொழுது ராகேலைப் போலவே அந்த குழந்தையின் கண்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம். அவன், நாம் பெனானி என்று அழைக்க வேண்டாம், அவனை பென்யமீன் என்று அழைப்போம் என்றார். ஏனென்றால் அவனே எனது வலது கரத்தின் மகன் என்றான். இந்த பென்யமீன் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாயிருக்கிறான். ஏனென்றால் இயேசு இந்த பூமியிலே முதல் முறை வந்தபொழுது பாடு அனுபவிக்கிறவராய் வந்தார். ஆனால் இப்பொழுது அவர் பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார். அவரை பார்த்துத்தான், உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கூறியிருக்கிறார். இந்த நிலைமையில் இருந்துதான் ஒரு நாள் அவர் பூமிக்கு திரும்ப வரப்போகிறார். சங்கீதம் 80:18, அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். 3வது முறை தொடர்ந்து பல்லவி வருகிறது. பாருங்கள், சங்கீதம் 80:19, சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், ஆண்டவரே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆம், இது உன்னதமான ஒரு சங்கீதம். இப்பொழுது 81ஆம் சங்கீதத்தை பார்ப்போம். இது ஒரு விடுதலையின் பாடல். மற்ற சங்கீதங்களைப் போல இதற்கு முந்தைய சங்கீதத்தோடு இது இணைக்கப்பட்டதாய் வருகிறது. சொல்லப்போனால் தொடர்ச்சியான சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். கடந்த சங்கீதத்தில் காணப்பட்ட ஜெபம் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கான ஜெபம் அல்ல. கடைசி காலத்திலே யாக்கோபின் புத்திரர் வேதனைப்படும் பொழுது அவர்கள் ஜெபிக்க பயன்படுத்த போகும் ஒரு ஜெபம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்பதாகும். அதே வேளையிலே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை உலகமெங்கும் நாங்கள் சீக்கிரமாய் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்றும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு விடுதலையின் பாடல் என்று கூறினேன். உச்ச தொனியிலே இது ஆரம்பமாகிறது. இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முகவுரையை கவனியுங்கள். கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாவின் சங்கீதம். 81ஆம் சங்கீதம் முதல் 4 வசனங்கள். நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாயிருக்கிறது. கூடார பண்டிகை குறித்த ஒரு அருமையான காட்சி இது. வருடத்தின் ஆரம்பத்திலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் 4 பண்டிகையை கொண்டாடினார்கள். பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, முதற்கனிகளின் பண்டிகை, பின்னர் கூடார பண்டிகை. இந்த சங்கீதம் கூடார பண்டிகையின் சங்கீதத்தைப் போல தெரிகிறது. இந்த பண்டிகை எக்காலங்களின் பண்டிகை என்றும் அழைக்கப்படுகிறது. இது மிக மகத்துவமான ஒரு நாள். இது இஸ்ரவேலுக்கு பிரதானமான யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாயிருக்கிறது. சங்கீதம் 81 8-9 வசனங்கள். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். தேவன் கடந்த காலங்களை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். வசனம் 10, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். இது இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் இந்த வசனத்திலே ஒரு ஆவிக்குரிய பாடமும் நமக்கு உண்டு. தேவன் நம்மை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரவில்லை. ஆனால் எகிப்து என்னும் உலகமான பாவத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன் வாயை நீ விரிவாய் திற, உன்னை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகிறார். அதை அவர் செய்கிறார். தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 81:11 பாருங்கள். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், இஸ்ரவேல் மக்கள் இன்னமும் கர்த்தரிடத்திலே திரும்பவில்லை. அரபு மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் மக்களாக இருந்தாலும் சரி, இன்னமும் அவர்கள் கர்த்தரிடத்திலே திரும்பவில்லை. இன்றும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தேசமும்
தங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி ரெட்டுடுத்தி தேவனை நோக்கி திரும்ப வேண்டும். இப்பொழுது நாம் 82ஆம் சங்கீதத்தை பார்ப்போம். இது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சங்கீதம். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுக்கும் ஒருவன் இந்த சங்கீதத்திற்கு நேராக திரும்பி இதை கேலி செய்கிறான். பூமியிலே வாழப்போகும் இஸ்ரவேல் மக்களின் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கும் ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம் இது. இதோடு கூட தேவனுடைய மகிமையையும் சேர்த்து பார்க்கிறோம். இவை இரண்டும் ஒன்றாக கொண்டு வரப்படும் பொழுது மிக அருமையானதாய் இருக்கிறது. மகா உபத்திரவ காலத்தை தொடர்ந்து தேவன் கொண்டு வரும் நியாய தீர்ப்பை விவரிக்கும் ஒரு சங்கீதமாய் இது இருக்கிறது. தேவன் தமக்கு சொந்தமானவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 82:1, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். இந்த சம்பவம் இன்னமும் நடைபெறவில்லை. இது 1000 வருட அரசாட்சியிலே நடைபெறப் போகிறது. தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. யார் அந்த தேவர்கள்? சங்கீதம் 82:2, எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்கள்? இந்த வேத வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தேவர்கள் என்று தேவன் யாரை குறித்து பேசுகிறார் என்றால், அநியாயமாய் நியாயம் விசாரிக்கும் நீதிபதிகளை குறித்து பேசுகிறார். ஏனென்றால் தேவனுடைய இடத்திலிருந்து நியாயமான தீர்ப்பு செய்யும்படியாக அவர்கள் உலகத்திலே நியாயாதிபதிகளாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சங்கீதம் 82, 3, 4 வசனங்கள், ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள், பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நியாயாதிபதியாக வரும்பொழுது ஏழைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அவர் நியாயம் செய்ய போகிறார். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், விதவைகளை ஆதரிக்க வேண்டும், முதியோர்களை கவனிக்க வேண்டும், பலவீனர்களை தாங்க வேண்டும் என்று இந்நாட்களிலே அதிகமாக கூறப்படுவதெல்லாம் நேற்று இன்று வந்த காரியம் அல்ல. இது பழைய ஏற்பாட்டிலேயே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம். இயேசு மேசியாவாக இந்த பூமியை ஆள வரும்பொழுது ஏழை எளிய மக்களுக்காக, தாய் தகப்பனற்றவர்களுக்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக, தேவை உள்ளவர்களுக்காக, விதவைகளுக்காக அவர் செயல்படுவார். இன்றைக்கு நியாயாதிபதிகள் தேவனுடைய இடத்திலே இருக்கிறார்கள். அவர்களும் இதே காரியத்தை செய்ய தேவனால் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் பல இடங்களிலே பண ஆசை இப்படி அவர்கள் செயல்பட முடியாமல் செய்துவிடுகிறது. ஆர்வம் தரக்கூடிய ஒரு வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 82:5, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைகிறது. உண்மையாகவே இந்த உலகம் இன்றைக்கு அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு காரணம் இந்த பூமியில் உள்ள நியாயாதிபதிகள். பிலாத்துவைப் போல கையை கழுவி விடுவது ஒரு நியாயாதிபதிக்கு எளிதானது. ஒரு குற்றவாளி இந்த விதமாய் தண்டிக்கப்படுவது அல்லது கொலை செய்யப்படுவது நாகரீகமற்ற ஒரு முறை என்று சொல்லி அந்த நியாயாதிபதி வேறு விதமாக செயல்பட தீர்மானம் செய்ய முடியும். அவன் அவ்வாறு தப்பிக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறான். சட்டத்தை மீறியவர்கள் நியாயாதிபதிகள் முன்வந்து நிற்கும் பொழுது நியாயாதிபதி நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நீதிக்கு கண்ணில்லை என்பதைத்தான் நினைவு கூற வேண்டும். ஒரு செல்வந்தன் குற்றம் செய்வான் என்றால் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை எதுவோ அதை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோலவே ஏழையான ஒரு மனிதன் குற்றத்தை செய்தாலும் அதே தண்டனையை அவனும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு மிக சில செல்வந்தர்களே தங்கள் தவறுக்கான தண்டனையை பெற்றுக்கொள்கிறார்கள். வசனம் 6, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் தேவர்கள் என்று ஏன் கூறுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்து யூதர்கள் கேள்வி கேட்டபொழுது இயேசு கிறிஸ்துவும் இதே வசனத்தை கூறியிருக்கிறார். இயேசு தன்னை தேவன் என்று சொல்கிறார் என்று, தேவதூஷணம் சொல்கிறார் என்று அவர்கள் கூறினார்கள். வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோவான் 10:33 முதல் 37 வரை. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க,
பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. இந்த யூதர்களிடத்திலே இயேசு அவர்களை நியாயம் தீர்க்கும்படியாக உட்கார்ந்திருக்கிறார் என்று கூறினார். ஒருவர் நியாயம் தீர்க்கும் இடத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய இடத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கும் பல பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட தவற்றை செய்கிறார்கள். மற்ற விசுவாசிகளை நியாயம் தீர்க்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 3 முதல் 5 வசனம் வரை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 4, 3 முதல் 5 வரை. ஆயினும் நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாயிருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு செய்கிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆயிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுலும் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டியவராயிருப்பதனாலே நான் என்னை கூட நியாயம் தீர்க்கிறதில்லை என்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் யாரையாவது நியாயம் தீர்க்க முற்படுவீர்கள் என்றால் தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். நியாயாதிபதியாக இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்தவர்களாக ஒவ்வொரு நியாய தீர்ப்பை கூறும் முன்னதாகவும் தேவனிடத்திலே ஜெபித்து அப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பார்கள் என்றால் அது எத்தனை சிறந்ததாக இருக்கும் இல்லையா? யாரை குறித்தும் நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய ஸ்தானத்திலே நிற்கிறீர்கள். பெற்றோர்களும் இதை உணர வேண்டும். ஒரு குடும்பத்திலே வளருகிற ஒரு சிறுவனிடத்திலே தேவன் என்ன சொல்கிறார்? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்கிறார். ஆனால் கொஞ்சம் பொறுங்கள், பெற்றோர் சரியான காரியத்தை செய்யும்படியாக பிள்ளைகளிடத்திலே சொல்லவில்லை என்றால், பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்திலே பெற்றோர் அவர்களை வளர்க்கவில்லை என்றால் என்ன செய்வது? இன்றைக்கு பல பெற்றோர் அவ்வாறு தான் இருக்கிறார்கள். தேவன் என்ன சொல்கிறார்? அவர்களை நான் கேள்வி கேட்பேன் என்கிறார். அவர்கள் என்னுடைய இடத்திலே இருக்கிறார்கள். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே என்று நான் சொல்லியிருக்கிறேன் என்று அவர்களிடத்திலே கணக்கு கேட்பார். தேவனுடைய பாதையிலே தங்கள் பிள்ளைகளை வழிநடத்தாத பெற்றோர் அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒருமுறை நரகத்திற்கு செல்வதை விட கேடானது என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு ஒருவர் பதில் சொல்லும் பொழுது, நரகத்திற்கு செல்வது மட்டுமல்ல, அங்கே உங்கள் மகனுடைய சத்தத்தை கேட்டு, மகனே நீ இங்கே என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது, அப்பா நான் உங்களையே பின்பற்றி வந்துவிட்டேன் என்று சொல்வதை கேட்பதுவே நரகத்திற்கு செல்வதையும் விட கேடானது என்று கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்களை நியாய தீர்ப்பு செய்யும் இடங்களிலே பொறுப்பாய் வைத்திருப்பார் என்றால் தேவனுக்கு பயந்து நீதியாய் நியாயமாய் தீர்ப்பு செய்யுங்கள். நீங்கள் தேவனாயும் உன்னதமான தேவனின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். சங்கீதம் 82:7. ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல விழுந்து போவீர்கள். தேவனுடைய இடத்திலே நியாயாதிபதிகளாக இருக்கிறவர்களுக்கு தேவன் நினைவுபடுத்துகிறது என்னவென்றால், அவர்களும் மனிதர்களாய் இருக்கிறார்கள். அவர்களும் தேவனுக்கு முன் நியாயம் தீர்க்கும்படியாக நிற்க வேண்டும் என்பதைத்தான் நினைப்பூட்டுகிறார். சங்கீதம் 82:8. தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். இது இஸ்ரவேல் தேசத்தாருடைய ஒரு ஜெபம். நானும் இந்த ஜெபத்திலே இணைந்து ஜெபிப்பது சிறந்தது. தேவனே, பூமியை நியாயம் தீர்த்தருளும். கர்த்தாவே, நீர் சகல ஜனங்களையும் சுதந்திரமாக கொள்ளப் போகிறவர். இந்த பூமி உம்முடையது, நீர் இதை நியாயம் தீரும். நாம் வாழும் இந்த நாட்களிலே நாம் ஒவ்வொருவருமே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். தொடர்ந்து சங்கீதம் 83ஐயும் நாம் பார்ப்போம். இதுவும் ஆசாபின் ஒரு சங்கீதம். ஆசாபின் சங்கீத வரிசையிலே இது கடைசியான சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதத்தை இஸ்ரவேல் மக்களின் சரித்திரத்திற்குள்ளே நாம் வைக்க முடியவில்லை. இந்த சங்கீதமும் நியாயத்திற்காக கூப்பிடும் ஒரு சங்கீதம். தமது ஜனங்களை அவர்களுடைய சத்துருக்களை நின்று தேவன் மீட்கும்படியாய் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார்.
83ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். தேவனே மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். இங்கே அந்த பகைஞர் யாராயிருந்தாலும் சரி, அவன் தேவனை பகைக்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் எல்லா வேளைகளிலேயும் பகைஞருடைய நிலைமை அது அல்ல. சங்கீதம் 83 3, 4 வசனங்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இது இஸ்ரவேல் தேசத்தை அழிக்க திட்டமிட்டவர்களை குறித்து கூறுகிறது. சிலர் யோசபாத் காலத்தின் சரித்திரத்திற்கு ஏற்றதாய் இந்த சங்கீதம் இருப்பதாய் நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் வேறு சில சரித்திர காலங்களை குறிப்பிடுகிறார்கள். இங்கே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய விரோதிகள் அதற்கு விரோதமான தங்கள் பகையை காட்டுகிறார்கள். இப்பொழுது சரித்திரத்திற்குள்ளே ஒவ்வாத இந்த சங்கீதத்தின் பகுதியை பார்ப்போம். சங்கீதம் 83 5 முதல் 8 வசனம் வரை. இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோடே கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். இங்கே அசீரியரை குறித்தும் வாசிக்கிறோம், லோத்தின் புத்திரரை குறித்தும் வாசிக்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் பார்க்கும் பெயருடையவர்கள் அவருக்கு விரோதிகளாயிருக்கிறார்கள். பின்னான சரித்திரத்தை திருப்பி பார்க்கும் பொழுது இது எந்த இடத்திலையும் சேருகிறதாக தெரிகிறதில்லை. இது குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் இது எதிர்காலத்தை நோக்கி பார்க்கும் ஒரு பகுதி. ஒரு காலகட்டத்திலே உலகத்திலே இருந்த இந்த ராஜ்யம் எல்லாம் மீண்டுமாய் உருவெடுத்து வரும். இந்நாட்களிலே இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற அரபு தேசத்தார் ஒருவரோடு ஒருவர் கூடிக்கொண்டாலும் அரபியர்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் கூடிக்கொள்ளுகிறதில்லை. என்றாலும் இன்றைக்கு அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். கடைசி காலங்களிலே நாம் வாசித்த அந்த தேசங்கள் மீண்டும் உருவெடுத்து வரும். இன்றைக்கு அந்த தேசங்கள் இல்லை. அந்த தேசத்திற்கு இணையான எந்த ஒரு பெயரையும் நாம் பார்க்கிறதில்லை. எனவே இந்த காரணத்தினாலே இந்த 83ஆம் சங்கீதம் குறிப்பிடத்தக்க ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தின் மீதி பகுதி நியாயத்திற்காக தேவனை நோக்கி கூப்பிடும் ஒரு பகுதியாக இருக்கிறது. அதை குறித்து தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். இன்று நாம் சிந்தித்த வேத பகுதியிலே மிக முக்கியமான ஒரு சத்தியம், நாம் யாரையாவது நியாயம் தீர்க்கும் பொழுது நாம் தேவனுடைய இடத்திலிருந்து அந்த காரியத்தை செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட இடங்களிலே நம்மை வைக்காமல் நாமே அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய துணிவோம் என்றால் அதற்குண்டான விலைக்கிரயத்தை நாம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நீதியாக நேர்மையாக கடவுளுக்கு பயந்து நியாய தீர்ப்பு செய்யும்படியாய் தீர்மானங்களை எடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை ஒரு ஸ்தானத்திலே வைத்திருப்பார் என்றால் எந்த ஒரு தீர்ப்பு செய்யும் பொழுதும் தேவனுக்கு பயந்து உண்மையோடு உத்தமத்தோடு நீதியோடு நியாயத்தோடு தீர்ப்பு செய்வதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஏனென்றால் உங்களை தேவனே இந்த இடத்திலே வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, இப்பொழுது தீர்ப்பு செய்யும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் ஒரு சாதாரண மனிதர்தான் என்றும் நீங்களும் ஒரு நாள் தேவனுக்கு முன் நியாய தீர்ப்பிலே நிற்க வேண்டும் என்பதையும் உணர்ந்தவர்களாய் செயல்படுங்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபையையும் ஞானத்தையும் தைரியத்தையும் வல்லமையையும் இன்றும் என்றும் உங்களுக்கு தருவாராக. ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு உதவியாக இருந்திருக்குமே. சற்று திரும்பி பார்ப்போமா? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். பாலஸ்தீன தேசத்தில் இருந்த மற்ற ஜனங்களை துரத்திவிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே குடியேற்றினார். தேவனை ஆராதிக்க இஸ்ரவேலர்கள் அங்கே ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். பின்னர் அவர்களுடைய ஆலயம் இடிக்கப்படும் என்றும் அவர்கள் அந்த தேசத்தை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டது. ஏன்? ஏற்கனவே பாலஸ்தீன தேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஜனங்களை தேவன் ஏன் விரட்டி அடித்தாரோ அதே காரணத்துக்காக தான். அதாவது தேவனுக்கு அவர்கள் தங்கள் முதுகை காட்டினார்கள்.
மற்ற ஜாதிகளை விட இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் வேறு எந்த தேசத்திற்கும் கொடுக்காத ஸ்லாக்கியங்களை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது தேவன் அவர்களோடு இருப்பதை அவர்கள் காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்பதாகும். அதே வேளையிலே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை உலகம் எங்கும் நாங்கள் சீக்கிரமாய் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:10.